பாண்டியன்ஸ் 2 சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். தங்கமயிலு சரவணன் கிட்ட வந்து, மாமா எனக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த டீச்சர் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு என்னை வந்து விடாதீங்க மாமா, என்னால் அப்படி போக முடியலன்றாங்க. மயிலு, ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, உன்னால் ஏன் முடியாதுன்னு நீ சொல்கிற, கண்டிப்பாக உன்னால் முடியுன்றாங்க. இல்லை மாமா, என்னால் முடியாது, எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், அது இல்லாமல் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், இப்படியெல்லாம் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மயிலு, பிரெக்னென்ட் ஆகிட்ட வேலைக்கே போக மாட்டாங்களா, பிரெக்னென்ட் ஆகிட்டு வேலைக்கு போனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த மயிலுக்கு என்ன பேசுறது, இவர்கிட்ட நம்ம சொன்னாலும் அதை இவர் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா ரொம்பவே வருத்தமாக தீவிரமாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜி வந்து கதிர் வந்து, என்னாச்சு ராஜி, உனக்கு விருப்பம் இல்லையா, போலீஸ் ஆகணுன்றது எனக்கு விருப்பம் தான், ஆனால் அதை வந்து எப்படி என்னை ஏற்றுக்கிறதுன்றது எனக்கு புரியல, வீட்டில் இருக்கவங்க அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, அதை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன், இது நினச்சிதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு நல்லா சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், நான் வந்து வீட்டில் இருக்கவங்கள நான் எப்படி சமாளிக்கணுன்றத நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வந்து இதில் ப்ரிப்பரேஷனோட மட்டும் இருக்கணும், இது உன்னுடைய கனவு மட்டும் கிடையாது, என்னுடைய கனவு இது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்னு நல்லா சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ரொம்பவே சந்தோஷம் தான் சொல்லிட்டு அங்கேருந்து பேசிக்கிட்டு சரி ரன் போடுன்னு சொன்னதும் ரன்னிங் போகிறாங்க. இது ரொம்பவே கோவமாக வந்து பாண்டியன் பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட கோவப்படுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க பாரு, இந்த வீட்டில் இருக்கவங்க நான் சொல்ற பேச்சை மட்டும்தான் கேட்கணும், நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணா எப்படி நல்லா சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே கதிர், என்ன சொல்லுங்க, நான் என்னன்னாலும் கேட்டுக்கிறேன், ஆனா ராஜியை வந்து நீங்க வந்து கம்பல் பண்ணக்கூடாது, அவளுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை அவ செய்யட்டும், அதை நீங்க வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அப்ப இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய பேச்சை எல்லாமே கேட்குறாங்க, ஆனா நீ மட்டும் கேட்க மாட்டேங்கிற, அது ரொம்பவே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சண்டை போட்டாலும் இல்ல ராஜி போலீஸ் ஆகுவா, அதை கண்டிப்பா நாக்குவேன்னு சொல்லி பயங்கர பிடிவாதத்துல இருக்காங்க கதிர். பாண்டியன் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, ஒருவேளை கதிர் போய் சொல்லி சென்னைக்கு போனா அந்த விஷயம் தெரிய வந்தா இன்னும் என்ன நடக்க போகுது பிரச்சனைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.